பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சிறிய மேகம் எழும்புகிறது என்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. பல ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி தேசத்தில் மழையும் பனியும் பெய்யாதபடி ஆண்டவர் கட்டளையிட்டார். தேசம் முழுவதும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. ஜனங்கள் தண்ணி இல்லாமல் மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ராஜா மறுபடியும் எலியாவினிடத்தில் வந்து அவன் வேண்டிக் கொண்ட மாத்திரத்தில் எலியா தேசத்தினுடைய பஞ்சத்தை மாற்றும்படியாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும், 6 முறை தன்னுடைய உதவி ஊழியக்காரனை கடல்ல போய் பார்க்கும் பொழுது ஒரு மேகமும் எழும்பாது. ஆனால் 7வது முறை அந்த உதவி ஊழியக்காரன் எலியாவினிடத்தில் சொல்லுவான், இதோ சிறிய உள்ளங்கை மேகம் எழும்புகிறது என்று ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த வார்த்தையை அவன் சொன்ன மாத்திரத்தில், நீ ராஜாவினிடத்தில் போய் சொல், ஒரு பெருமழை வரப்போகிறது, ஒரு இரைச்சலை என்னுடைய காதுகள் கேட்கிறது, சீக்கிரம் ராஜாவை தேசத்திற்குள் போக சொல் என்று சொல்லுவான். ஸ்தோத்திரம். அவன் சொல்லி முடிக்கிற அந்த டைம்லயே அந்த சின்ன கையளவு மேகம் தேசத்தின் மேல் எழும்பி ஒரு பெரிய மழையை கொண்டு வந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த நாளில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாய் காணப்படுகிற சில பஞ்சங்களை மாற்றக்கூடிய ஒரு மேகத்தை நான் உங்களுக்காய் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களுக்காய் இன்றைக்கு மேகம் எழும்ப போகிறது. உங்கள் குடும்பத்திற்காய் சில மேகத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். எத்தனை நாட்களாய் நீங்கள் உபவாசித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. எவ்வளவு நாட்கள் நீங்கள் கண்ணீரோடு வியாகுலத்தோடு தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், இது 6வது முறை அல்ல, இது தேவன் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற 7வது முறை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது முறையிலே அன்றைக்கு மேகம் எழும்பினது போல இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும், நீங்கள் கண்ணீர் வடித்த எல்லா விண்ணப்பத்திற்கும் என் தேவன் உங்களுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய், உங்கள் ஊழியத்திற்காய், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் சில மேகத்தை எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்காய் சில மேகம் எழும்ப போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க குடும்பத்திற்காக, உங்க எதிர்காலத்திற்காக ஸ்தோத்திரம், நீங்க யாருக்காய் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காய் கர்த்தர் ஒரு மேகத்தை எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், எப்பொழுது இந்த மேகம் எழும்ப ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே என்னுடைய பஞ்சத்திற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார்.
எப்பொழுது இந்த மேகம் எழும்ப ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே என்னுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது இந்த மேகம் எழும்ப ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதே என்னுடைய தாகம், என்னுடைய தவிப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்கி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் சில மேகம் உங்களுக்காய் எழும்பும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை வருஷம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எதைகளுக்காய் காத்திருந்து தாகத்தோடு, எப்படி அவர்கள் தண்ணீருக்காய் தாகத்தோடு காத்திருந்தார்களோ, எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்களோ, பல வருடமாய் காத்திருந்தார்களோ, காத்திருந்தவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு அன்றைக்கு தேவன் சிறிய உள்ளங்கை மேகத்தை எழுப்பினது போல, எஸ் லார்ட், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மேகம் எழும்புகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க வீட்டின் மேல ஒரு மேகம் எழும்ப போகிறது. உங்க கையின் பிரயாசத்துல, உங்க பொருளாதாரத்துல இதுவரை இல்லாத அளவில் இப்பொழுது இருக்கிற பஞ்சத்தை, இப்பொழுது இருக்கிற நெருக்கடிகளை, இப்பொழுது இருக்கிற எல்லா தவிப்புகளை மாற்றக்கூடிய ஒரு மேகம் எழும்புகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க? மேகம் என்பது சாதாரண காரியம் அல்ல. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இந்த மேகத்தை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். சீனாய் மலையிலே மோசே ஏறின மாத்திரத்தில் சீனாய் மலை முழுவதிலும் இந்த மேகம் மூடினது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். சீனாய் மலையிலே தேவனோடு உறவாடும்படியாய், தேவனோடு பேசும்படியாய் உபவாசத்தோடு மோசே அந்த மலையின் மேல் ஏறின மாத்திரத்தில் தேவன் தம்முடைய மேகத்தினால் அந்த மலையை மூடினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அதே வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். சீனாய் மலையை மூடின அதே மேகம் உங்க வீட்டை மூட போகிறது, உங்களுடைய பிள்ளைகளை மூட போகிறது, உங்களுடைய வாழ்க்கையை மூட போகிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க? விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் இப்படி செபிக்க ஆரம்பியுங்கள். சீனாய் மலையிலே மூடின அதே மேகம் என் குடும்பத்தை மூடட்டும் ஆண்டவரே, என் ஊழியத்தை, என் சபையை, என் வாழ்க்கையை மூடட்டும் ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், இந்த மகிமை மூடும் பொழுது ஸ்தோத்திரம், இந்த மகிமைக்குள்ள கர்த்தர் உங்களோடு பேச, உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை புதிதாய் எழுதித்தர, உங்களுடைய வாழ்க்கையை வேறொரு ஸ்தோத்திரம் வித்தியாசமான உயரத்திற்கு கொண்டு போக அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஸ்தோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த மேகம் தங்கிற்று என்று வேதத்தில் வாசிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், இந்த மேகம் எழும்புகிறது மாத்திரமல்ல, இந்த மேகம் மூடுகிறது மாத்திரமல்ல, இந்த மேகம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் தங்கி இருக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த மேகம் தங்கி இருந்தது போல உங்க வீடுகளில் தேவனுடைய மேகம் தங்கி இருக்க போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், மேகம் தங்கி இருக்கும் பொழுது அசுத்த வல்லமைகள் உள்ளே வர முடியாது. மேகம் உங்க வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது பாவம் உள்ளே வர முடியாது. மேகம் உங்க வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது வியாதியோ, வறுமையோ, தோல்வியோ அல்லது சத்துனுடைய தந்திரங்களோ, எந்த வல்லமைகளும் அந்த மேகத்தை தாண்டி வர முடியாது. காரணம், அந்த மேகம் உங்க வீட்டில் தங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, எங்க வீட்டின் மேல அந்த மேகம் தங்கட்டும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையின் மேல அந்த மேகம் தங்கட்டும் ஆண்டவரே. நீங்க பிசினஸ் செய்றீங்களா? நீங்க வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை அப்படியே இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல தங்கின அதே மேகம் எங்க வீட்டுல தங்கட்டும் ஆண்டவரே, எங்க பிசினஸ்ல தங்கட்டும் ஆண்டவரே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சொல்ல சொல்ல இப்பொழுது அது இறங்கி வரப்போகிறது. நீங்கள் செபிக்க செபிக்க உங்க வீடுகளில் தங்கும்படியாய், உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாபத்தீடான காரியங்களை மாற்றி போடும்படியாய் அந்த மேகம்
தங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 3 காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஒன்று, உங்கள் பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய சில மேகத்தை நான் உங்களுக்காய் எழுப்புவேன், மேகம் எழும்பும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 2, சீனாய் மலை முழுவதையும் தேவனுடைய மேகம் மூடினது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கைகளையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் இந்த மேகம் மூடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 3, ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த மேகம் தங்கினது போல உங்க வீட்டில் இந்த மேகம் தங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் அதை இப்படி யோசித்து பார்க்கிறேன். மேகம் என்பது இப்பொழுது நம்முடைய கண்களினால் பார்க்கிற இந்த மேகத்தை மாத்திரம் குறிப்பது கிடையாது. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், மேகம் என்பது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் காட். நான் அதை எப்படித்தான் பார்க்கிறேன், அது சாதாரண மேகம் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் காட். பரிசுத்த ஆவியானவரே எழும்ப ஆரம்பித்தார். தேசத்தில் இருக்கிற பஞ்சங்கள் மாற ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் மூடும் பொழுது நல்ல சமாதானமும் நல்ல தெய்வீக வார்த்தையும் வெளிப்பட ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற இடத்தில் தேவன் தம்முடைய மகிமையை, தேவன் தம்முடைய சமாதானத்தை கட்டளையிட வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், மேகத்தை போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் எழும்ப போகிறார், உங்களை மூட போகிறார். உங்கள் மேல், உங்கள் வீட்டின் மேல், உங்கள் ஊழியத்தின் மேல, சபையின் மேல அவர் மேகமாய் வந்து தங்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு கண்களை மூடி சேர்ந்து செபிக்க ஆரம்பிப்போம். Praise God. Hallelujah. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு மேகம் எழும்பட்டும் ஆண்டவரே. எஸ்ல வருட கணக்கா இருக்கிற என் பஞ்சத்தை மாற்றக்கூடிய சில சின்ன மேகத்தை கர்த்தர் எங்களுக்காய் எழுப்புவீராக. சில உள்ளங்கை மேகத்தை கர்த்தர் எங்களுக்காய் எழுப்புவீராக. எங்க வீடு முழுவதிலும் தேவனுடைய மேகத்தினால் மூடுங்க ஆண்டவரே. நீங்க யாருக்காய் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் பேரை சொல்லி சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே. அவர்கள் மேல இந்த மேகம் மூடட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், எங்க வீடுகளில் இந்த மேகம் இறங்கி வந்து தங்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த மேகம் உங்களுக்கு முன்பதாய் கடந்து வர போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் அவர்களை வழி நடத்தின அதே மேகம் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இந்த மேகம் முன்பதாக செல்லும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீ இறங்கி வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சத்தத்தை கேட்டு நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளை ஜெயத்தோடு ஆரம்பியுங்கள். காரணம், மகிமையின் மேகம் உங்களுக்காய் எழும்பி உங்களை நடத்த போகிறது. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.